இந்த நாளிலும் கூட நம்ம லேவியராகமம் 19:20 மற்றும் 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் நம்ம வாசித்தோம். இதுலேருந்து சில காரியங்களை நம்ம தியானிக்கலாம். இதை நம்ம பார்க்கும்போது இது எல்லாத்துலேயுமே இந்த லேவியராகமத்தெல்லாம் பார்க்கும்போது அதில் ஒவ்வொரு காரியமும் ஆண்டவர் சொல்லிட்டு நான் கர்த்தர் நான் கர்த்தர் நான் கர்த்தர்ன்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறத பார்க்குறோம். இதெல்லாம் நீ செய்யாத, இப்படி நீ செய்யாத, இப்படி நீ இருக்காதன்னு சொல்லிட்டு அநேக காரியங்களை கர்த்தர் சொல்லுகிறத நம்ம பார்க்குறோம். அவர் நான் ஐ எம் காட், ஐ எம் த லார்ட், நான் உனக்கு கர்த்தராக இருக்கேன், அதனால் நீ இப்படி செய்யாத அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. இல்லை முக்கியமாக ஒரு விஷயம் நம்ம பார்த்தோன்னா, நான் உங்களை பிரித்தெடுத்தேன் அப்படின்னு சொல்றாரு பாருங்களேன். அதை ரொம்ப இதுவாக இருந்தது. ஏன்னா நான் உங்களை பிரித்தெடுத்தேன் லேவியராகமம் 20ஆம் அதிகாரத்தில் 24ஆம் வசனத்திலையும் போட்டிருக்கு, 26ஆம் வசனத்திலையும் போட்டிருக்கு. உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்த உங்கள் தேவனாகிய கர்த்தர் நானேன்னு சொல்றாரு. அமேன் அமேன். அடுத்து 26ஆம் வசனத்துல சொல்றாரு, கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறபடினாலே நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாய் இருப்பீர்களாக, நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படிக்கு உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன். இதுதான் கான்செப்ட். அப்ப நாம பார்க்க வேண்டிய விதம் இதுதான் நாம பார்க்க வேண்டிய விதம். நம்ம இன்னைக்கு அநேக காரியங்களை மற்ற பிள்ளைங்கிட்ட சொல்லலாம், இதெல்லாம் நல்லது, இதெல்லாம் கெட்டது, நிறைய விஷயங்கள் சொல்லுவோம். ஆனால் நம்ம வீட்டில் நம்ம குடும்பத்தின் பிள்ளைகளுக்கு தான் இன்னும் அதிகமாகவும் ஆழமாகவும் அநேக காரியங்களை சொல்லுவோம். ஏன்னா நீ ஒரு தப்பு பண்ணனா உன்னுடைய பெற்றோராகிய என்னைய தான் கேட்பாங்க, அதனால நீ கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எப்படி அதை சொல்லி வளர்க்குறோமோ அதே மாதிரி ஆண்டவர் சொல்றாரு, அவருடைய பிள்ளைகளாக்கிய நம்மை. உலகத்தில் எத்தனையோ பிள்ளைகள் இருந்தாலும் நமக்கு இருக்கிற அந்த 1-2 பிள்ளைங்களை தான் நம்ம அதை பார்க்கிலும் அதிகமாய் நம்ம நேசிப்போம் இல்லை? இதுதான் ட்ரூத் இல்லை? எல்லா பிள்ளைங்களும் இருப்பாங்க, எல்லாரையுமே நேசிப்போம், யாரையும் வெறுக்கலாம் மாட்டோம். ஆனாலும் நம்ம பிள்ளைன்னும் போது ஒருபடி அதிகமாக அந்த நேசித்து அந்த பிள்ளைகளுக்கு கம்பும் அதிகமாக இருக்கும், அன்பும் அதிகமாக இருக்கும், கம்பும் அதிகமாக இருக்கும் இல்லையா? கம்பை வச்சு தண்டிக்கிற தண்டனைகளும் அதிகமாக இருக்கும் நம்ம சொந்த பிள்ளைகளுக்கு. அதே நேரத்தில் அன்பும் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி தான் கர்த்தர் கூட நம்மை பிரித்து எடுத்திருக்கிறார். அப்போ நம்மக்கிட்ட அவருடைய அன்பும் அதிகமாக இருக்கிறது, அவருடைய அந்த கம்பு, அதாவது கண்ட்ரோல், அது நீ செய்கிறது தவறு என்று சுட்டி காட்டுகிற காரியங்களும் அதிகமாக இருக்கும். அதை தான் அவர் திரும்ப திரும்ப சொல்றாரு, நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாக இருப்பீர்களாக. அப்போ அவருடைய மைண்டு தாட்டை எல்லாத்தையுமே நம்மக்கிட்ட சொல்றாரு. நம்ம பிள்ளைங்கக்கிட்ட இங்கே பாரு, இப்படி செஞ்சேன்னா இப்படி அர்த்தமாகும், நீ இப்படி தான் நடந்து கொள்ள வேண்டும், இப்படி நீ செயல்பட வேணும், ஒருத்தவங்க வீட்டுக்கு வந்தாங்கன்னா நீ இப்படி ரிசீவ் பண்ணணும், அவங்கக்கிட்ட நீ அன்பாக பேசணும், அவங்களுக்கு இதெல்லாம் செஞ்சு கொடுக்கணும், இப்படிலாம் பல காரியங்களை ஒவ்வொரு விஷயங்களையுமே நம்ம கற்றுக் கொடுக்குறோம். ஸ்கூலில் போனால் எப்படி இருக்கணும், எப்படி பிஹேவ் பண்ணணும், அப்படி சின்ன வயதுலேருந்தே ஒவ்வொரு காரியங்களையும் நம்ம கற்றுக் கொடுக்குறோம் பாருங்களேன். இப்போ அதே மாதிரி ஆண்டவர் சொல்றாரு, எனக்கேற்ற மாதிரி நீ இருக்கணும்னா என்னுடைய வியூ என்னன்றது உனக்கு புரியணும். அப்போ நீ இந்தந்த காரியங்கள் செய்யாத, அஞ்சனம் பார்க்காத, என்ன குறி சொல்லுகிறத பார்க்காத. ஏன்னா அஞ்சனம், குறி சொல்லுதல், இவங்களாம் என்ன சொல்கிறாங்க, ஃப்யூச்சரை சொல்கிறாங்க இல்லை? ஃப்யூச்சர் எப்படி இருக்குன்ற காரியங்களை முன்னாடியே அவங்க சொல்கிறாங்க. இதை எந்த ஆவினால் சொல்கிறாங்க? அசுத்த ஆவினால் சொல்கிறாங்க அவங்க இல்லைங்களா? மனிதனுக்கு தெரியுமா இனிமேல் நடக்க போகிற விஷயங்கள்? தெரியாது. அப்போது அவங்க அந்த அசுத்த ஆவியினுடைய உதவியோடு கூட அவங்க செயல்படுகிறார்கள். அப்போது ஒரு மனிதனுக்குள்ளே ஒரே ஒரு ஆவி தான் அவங்களுக்குள்ள வாழ முடியும். ஒன்று பரிசுத்த ஆவியானவர், இல்லைன்னா அசுத்த ஆவி. இப்போ 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் நம்ம படித்தோம். அதில் பரிசுத்த ஆவியானவருடைய அனுக்கிரகம் பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அதுதான் அந்த ஆவியினாலே, எப்படியெனில் ஒருவனுக்கு ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வசனமும், அந்த ஆவியினாலே அறிவை உணர்த்தும் காரியங்கள், விசுவாசம், குணமாக்கும் வரங்கள், அற்புதங்களை செய்யும் சக்தி, தீர்க்க தரிசனம் உரைத்தல். பார்த்தீங்களா? அப்போ தீர்க்க தரிசனம் சும்மா ஒரு மனுஷனால சொல்ல முடியுமா? முடியாது. அற்புதங்களை செய்ய முடியுமா? முடியாது இல்லை? உயர உயர பறந்தாலும் ஊர்க்குருவி பருந்தாகாதுன்ன மாதிரி நம்ம என்னதான் காரியங்கள், எவ்வளோதான் நல்ல மனிதனாக இருந்தால் கூட ஒரு மனிதனால் அற்புதம் செய்ய முடியுமாங்க? முடியாது, வாய்ப்பே கிடையாது இல்லை? ஆனால் பரிசுத்த ஆவியானவர் உனக்குள் இருந்தால் நீ அற்புதங்களை செய்வாய். ஒருத்தருக்காக நீங்கள் ஜெபிக்கும் போது அவங்களுக்கு குணமாகும். ஒருத்தவங்களுக்காக, ஒரு காரியங்களுக்காக நம்ம ஜெபிக்கும் போது அற்புதம் நடக்கும். நம்ம வாழ்க்கையில் எத்தனை அற்புதங்கள் நடந்திருக்கு. எனக்கெல்லாம் அந்த முதுகில் அந்த L5 நினைக்கிறேன், ஐ திங்க். அப்போது அந்த L3 to L5 அந்த இதில் ஒரு பல்ஜாகி அப்படியே ஃபுல்லாக உள்ள லிக்விட் சேர்ந்து நிமிர்ந்தே நடக்க முடியாது, கூனி மாதிரி குனிஞ்சு நடப்பேன். எனக்கு அப்போ ஒரு 30 இயர்ஸ் தான் இருக்கும், 28 வயசு அவ்வளோதான் இருக்கும். அப்போ அவ்வளோ கஷ்டப்பட்டேன். என்ன ஒன்றுமே பண்ண முடியாது, படுத்து எந்திரிக்க முடியாது, படுக்க முடியாது, பெறல முடியாது, ஒன்றுமே செய்ய முடியாது. அப்போது ஒரு ப்ரேயர் மீட்டிங் போயிருந்தேன். ஒரு ஊழியக்காரர் இப்படி கையை முதுகுக்கு ஒரு அடி பின்னாடி வச்சு ப்ரேயர் பண்ணுறாரு.
அவ்வளோ தூரத்தில் கை வச்சு அவர் இயேசுவின் நாமத்தினாலே சுகமாக கடவுதுன்னு சொல்லி ஜெபிக்கிறாரு. என்னுடைய முதுகுக்குள்ளே அப்படியே ஒரு ரேடியேஷன் ஏதோ உள்ளே போன மாதிரி இருக்குது. அடுத்த நிமிஷமே நான் சரியாயிட்டேன். அப்போ இது அந்த மனிதனால் ஆனதா? இல்லை, அவருக்குள்ளே இருக்கிற பரிசுத்த ஆவியானவரால். ஸோ இப்படிப்பட்ட காரியங்கள் இப்போ நான் உங்ககிட்ட கேட்டேன்னா நிறைய சொல்லுவீங்க. அப்போது அந்த மனிதனுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறபடியினாலே அவருடைய காரியங்கள் வெளிப்படுகிறது. இங்கே பழைய ஏற்பாட்டில் பார்த்தோன்னா அஞ்சனமும் குறி சொல்லுகிற காரியங்களும் இன்னும் தவறான தாறுமாறான காரியங்கள், ஆணோட ஆண் பெண்ணோட பெண் சொல்லிட்டு இப்போ இருக்கிற அந்த லெஸ்பியன் வாழ்க்கை, இன்னும் அநேக அசுத்தமான காரியங்கள் எல்லாவற்றையும் குறித்து லேவியராகமத்தில் சொல்லப்பட்டிருக்குது. அப்போது இது அசுத்த கிரியைகளினால் நடக்கிற விஷயம், அசுத்த ஆவியினால் நடக்கிற விஷயங்கள். இது பரிசுத்த ஆவியினால் நடக்கிற விஷயங்கள். நாம் எதற்கு இடம் கொடுக்குறோம்? அப்போ நம்ம அஞ்சனம் பார்க்குறோம், குறி கேட்குறோம், சரி சும்மா எதிர்த்தாப்புல வர்றாங்க, சும்மா சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்டோன்னா, இது நம்ம என்ன பண்ணுறோன்னா அவங்களுக்குள்ளே கிரியை செய்கிற அசுத்த ஆவிக்கு நம்ம ஹேண்ட் ஷேக் பண்ணுற மாதிரி, எஸ் ஐ வெல்கம் யூ அப்படின்னு சொல்கிற மாதிரி. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, அதெல்லாம் நீ செய்யக்கூடாது, அப்படிப்பட்டவர்களை நீங்கள் கல்லெறிந்து கொல்ல வேணும்னு சொல்கிறார். ஏன்னா அவங்க அநேகரை கெடுத்து போடுகிறார்கள். அவர்களுக்குள்ளே இருக்கிற அந்த அசுத்த ஆவி மற்றவர்களையும் பற்றி பிடிக்கக்கூடியதாக இருக்கிறது. நம்மை ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறார்? பிரித்து எடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம 10 பேர் மட்டும் இல்லை, எல்லாரையுமே பிரித்து எடுத்திருக்கிறார். ஆனால் அவங்க அதுக்குள்ளே வராதபடிக்கு அநேக நேரத்தில் இதில் இன்டர்ஃபியர் ஆகி போகிற காரியங்களை பார்க்குறோம். சரி, ஓகே. அப்போ நாம் எப்படி இருக்க வேண்டும்? நமக்கு அநேக வரங்களையும் வல்லமைகளையும் சக்திகளையும் ஆண்டவர் தருகிறேன்னு சொல்லியிருக்கிறாரு. ஸோ அப்படிப்பட்டவர்களாக நாம் அதை விரும்ப வேண்டும். தீர்க்க தரிசன வரத்தை விரும்ப வேண்டும். ஆண்டவர் எனக்கு இந்த வரத்தை கொடுங்கன்னு சொல்லிட்டு ஆண்டவர் இடத்துல கேட்கணும்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறாரு. ஓகே, இதெல்லாம் ரைட்டு. அப்போ இதெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கும்போது நடக்கிற வெளிப்பாடுகள். ஓகே, குட். அப்போது உள்ளே என்ன இருக்கணும்? இவங்களுக்குள்ள அந்த அசுத்த ஆவி உள்ள ஃபுல்லாக ஃபில்டு இல்லை, அதனால அவங்களுடைய செயல்பாடுகள் அதற்கேற்ற விதமாக இருக்கிறது. அப்போ நமக்குள்ளே என்ன இருக்கணும்? பரிசுத்த ஆவியானவர் நிரம்பி இருக்க வேண்டும். அப்போதான் பரிசுத்த ஆவியானவருடைய கனிகளை நம்ம கொடுக்க முடியும். அதன் மூலமாக வருகிற அந்த வெளிப்பாடுகள் நம்ம வாழ்க்கையில் வெளிப்படும். அப்போ நாம் என்ன செய்யணும்? பரிசுத்த ஆவியானவரை அக்செப்ட் பண்ணணும். எப்படி அக்செப்ட் பண்ணணும்? அவரை எப்படி பார்க்கணும்? அவர் வாழும் ஆலயம் நம்ம சரீரம். இதுதான் கோர் கான்செப்டே. இந்த இயர் ஆஃப் த லார்ட், இந்த கிபியில் கிறிஸ்துவுக்கு பின், இந்த ஆனோ டொமினியில் நாம் வைக்க வேண்டிய கான்செப்டே இதுதான். கிறிஸ்து எனக்குள்ளே, நான் அவருக்குள்ளே. அவ்வளோதான். ஆமேன். இதுதான் கான்செப்ட். இந்த ஒரு பார்வை நமக்கு வந்துருச்சுன்னா எந்த ஒரு 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 பயமோ திகிலோ கலக்கமோ வரவே வராது. இந்த பார்வை மட்டும் நமக்கு வேணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பார்த்தீங்கன்னா இந்த வசனத்தை சொல்கிறேன். 1 கொரிந்தியர் 12:27 என்ன சொல்கிறாரு? நீங்களே கிறிஸ்துவின் சரீரமாயும் தனித்தனியே அவயவங்களாயும் இருக்கிறீர்கள். இந்த பார்வை நமக்கு வேண்டும். நாம் கிறிஸ்துவின் சரீரமாக இருக்கிறோம். we are the body part of Christ. ஆமேன், ஆமேன். we are the body part of Christ. சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஒரு பொம்மை செய்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பொம்மையை ஒரு மண் பொம்மைன்னு வச்சுக்கோங்க. மண் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு பொம்மை செய்கிறாங்க. அதில் ஒவ்வொரு துகள்களுக்கும் பங்கு இருக்குது அந்த உருவத்தில் இல்லை? அதே மாதிரி தான் கிறிஸ்து என்ற அந்த தேவாதி தேவன், வானம் அவருடைய சிங்காசனம், பூமி அவருடைய பாதப்படி, நாம் அவருடைய பிள்ளைகளாக, ஆண்டவரே நீங்கள் சொல்கிறதுக்கெலாம் நான் ஓகே சொல்கிறேன், டீல் அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் கிறிஸ்துவோடு ஹேண்ட் ஷேக் பண்ணுறோமோ நம்மெல்லாம் அவருடைய சரீரத்தின் ஒரு துளியாக, அங்கமாக நம்ம இருக்கிறோம். அந்த பார்வை நமக்கு வேணும். கிறிஸ்துவை யாராவது தொட முடியுமா? முடியாது. கிறிஸ்துவை தொட்டால் தொலைச்சிருவார். அப்போ என்னை யாரும் தொட முடியாது. ஏன்னா கிறிஸ்து எனக்குள்ளே இருக்கிறார், நான் அவருக்குள் இருக்கிறேன், கிறிஸ்துவுக்குள் நான் மறைந்திருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதாவது எப்படின்னா, ஒரு கடல் இருக்குது, அந்த கடலுக்குள்ளே ஒரு குடம் இருக்குது, கடல் ஃபுல்லாக தண்ணி இருக்குது, இந்த குடத்துக்குள்ளேயும் தண்ணி இருக்குது, குடத்துக்கு வெளியிலையும் தண்ணி இருக்குது. அந்த குடம் தான் நமக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். நமக்குள்ளேயும் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். உன் சரீரம் நான் வாழும் ஆலயம்னு சொல்கிறாரு. அதே நேரத்தில் நம்ம எப்போ ஆண்டவரை நம்முடைய தெய்வமாக ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் பெற்றோமோ அப்போவே கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்களேன்னு போட்டிருக்கு. நம்ம அணிந்திருக்கிறோம், கிறிஸ்துவை அணிந்திருக்கிறோம். நம்ம உடம்பை எப்படி ஒரு ஆடை மூடி இருக்கிறதோ முழுவதுமாக, அதே போல கிறிஸ்து நம்ம மேல் வெளிப்படுகிறார். நம்ம மேல முழுவதும் மூடி இருக்கிறார். தன்னுடைய பரிசுத்த ஆவியினால் நம்மளை மூடி இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. நமக்கு ஒருவேளை அந்த இது தெரியாது, ஆனா மற்றவங்களுக்கு தெரியும். உங்களை ஒரு பிரகாசம் இருக்கு அப்படின்றத அவங்களே சொல்லுவாங்க.
ஆமென். அதான் பரிசுத்த ஆவியானவர் கர்த்தர் நம்மை மூடி இருக்கிறார். எப்படி அந்த குடத்துக்கு உள்ளேயும் தண்ணி, வெளியிலேயும் தண்ணி. அதே போல தான் நாம கிறிஸ்துவுக்குள்ளாக மறைந்து இருக்க வேண்டும். ஆமென், ஆமென். நீங்களே கிறிஸ்துவின் சரீரமாயும், தனித்தனியே அவயவங்களாயும் இருக்கிறீர்கள். நாம சொல்ல வேண்டியது நேத்தே இதுக்கு தானா என்னமோ தெரியல, எனக்குள்ள ஒரு வார்த்தை வந்துகிட்டே இருந்துச்சு. என்ன அப்படின்னு சொன்னா, இப்போ ஒரு சின்ன குழந்தைட்ட நம்ம போய் கேட்கிறோம், "ஏசப்பா எங்க?" அப்படின்னு கேட்டா என்ன சொல்லும்? அது நெஞ்சில அடிச்சுக்கிட்டு, வலது கைய நெஞ்சில அடிச்சுட்டு, "ஏசப்பா இங்க இருக்காங்கன்னு" சொல்லும். சொல்லுமா? நாமளும் சொல்லுவோமா? "ஏசப்பா எங்க இருக்காங்க?" எனக்குள்ள இருக்கிறாங்க. எனக்குள்ள ஏசப்பா இருக்கிறாங்க. ஒரு ஒரு 3 தடவ, 5 தடவ சொல்லி பாருங்களேன். ஏசப்பா எனக்குள்ள இருக்கிறாங்க. உங்க வலது கைய உங்க இருதயத்தில அடிச்சுட்டு சொல்லி பாருங்க. ஏசப்பா எனக்குள்ள இருக்கிறாங்க. தட்டி குடுத்து சொல்லுங்க. ஏசப்பா எனக்குள்ள இருக்கிறாங்க. ஏசப்பா எனக்குள்ள இருக்கிறாங்க. ஏசப்பா எனக்குள்ள இருக்கிறாங்க. சொல்லுங்களேன். ஏசப்பா எனக்குள்ள இருக்கிறாங்க. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதான் ட்ரூத் இல்ல? ஏசப்பா நமக்குள்ள இருக்கிறார். நமக்குள்ள வாழ்கிறார். நம்மை ஒருவரும் தொட முடியாது. ஆமென். நமக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஆமென். நம்ம கூடவே இருக்கிறார் அவர். ஹல்லேலூயா. நம்மை விட்டு விலகுவதும் இல்லை, நம்மை கைவிடுவதும் இல்லை. ஸோ நம்ம செய்ய வேண்டிய விஷயம் என்ன? என்னை தேவன் பிரித்தெடுத்திருக்கிறார். என் உலக மக்களுடைய காரியம் வேறு, என்னுடைய காரியம் வேறு என்று சொல்லி கர்த்தர் என்ன காரியம் செய்ய சொல்லுகிறாரோ அந்த காரியத்தை நாம செய்ய வேண்டும். ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. அவருக்கு பிரியமாக நம்ம வாழ வேண்டும். பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட வேண்டும். இதுக்கு காரணம் என்ன? அதாவது ஒரு தீ நல்லா எரியணும்னா என்ன பண்ணுவாங்க? விறகுகள் வைத்துக்கொண்டே இருப்பார்கள். விறகு வைக்க 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 அந்த தீ நல்லா எரியும். அதே மாதிரி தான் இந்த வேத வசனமாகிய அந்த கட்டைகள், ஃபயர்வுட் மாரி வேத வசனங்கள் தான். வேத வசனங்கள படிக்க படிக்க அது இருதயத்தில நினைக்க 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 அது நம்மை கிறிஸ்துவுக்குள்ளாக இன்னும் கொண்டு சேர்க்கும். ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. நேற்று ஒரு சாட்சி ஒண்ணு கேட்டேன். அதில பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் அவருக்கு 2 காலும் சிறு வயதா இருக்கும்போது எரிஞ்சு போச்சு. தான் தீயில விழுந்துட்டாரு. எரிஞ்சு போச்சு. ஒரு 7, 8 வயசுல எரிஞ்சு போச்சு. கையும் எரிஞ்சு போச்சு. ஸோ அந்த கையில அந்த நரம்புகள்லாம் பாதிக்கப்பட்டு கை இப்படி ஒட்டி தான் இருக்குமாம். ஒரே ஒரு கை மட்டும் தான் இருக்கு. அந்த கை இடது கை தான். ஆனாலும் அவர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார். ஆண்டவருக்கு இன்றும் ஊழியம் செய்கிறார். யாராவது ஒருத்தர சைக்கிள் ஓட்ட சொல்லிட்டு பின்னாடியே உட்கார்ந்து போய் ஆண்டவருக்கு சாட்சியாக வாழ்கிறார் அவர். ஸோ நம்ம இன்னைக்கு நினைக்கிறோம், எனக்கு இது இல்ல, அது இல்ல, என்னதான் நம்ம நினைக்கிறோம். அது எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு, ஏன்னா இந்த உலகத்துல நம்ம என்ன சாப்பிட்டோம், என்ன செஞ்சோம், அத பத்தி ஆண்டவர் கேட்க போறதில்ல. என்ன ட்ரெஸ் போட்டோம், அதெல்லாம் எதுவும் கேட்க போறதில்ல. நம்ம ஆத்துமா தேவனோடு எப்படிப்பட்ட உறவுல இருக்கிறது, நம்ம ஆத்துமா என்னென்ன காரியங்கள் செய்கிறது, அத பத்தி தான் ஆண்டவர் நம்மிடத்துல கேட்பார், கணக்கு கேட்பார், விசாரிப்பார் இல்ல. ஸோ அத குறித்த காரியங்களை குறித்து கருத்துள்ளவர்களாக நம்ம இருப்போம். நம்ம ஆவிக்கேற்ற பிரகாரமாக நம்ம கர்த்தருக்குள்ளாக நம்ம வளருவோம். இந்த லேவியராகமம் 19ல கூட 17ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கு. உன் சகோதரனை உன் உள்ளத்தில் பகையாயாக உன் சகோதரனை உன் உள்ளத்துல கூட நீ என்ன பண்ணக்கூடாது? பகைக்க கூடாது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. ஸோ நம்ம சகோதரனை என் கூட அண்ணன் தம்பிலாம் இல்லப்பா, அக்கா தங்கச்சி தான் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடாது. சகோதரன்றது காமன் டெர்ம். நம்ம இந்த ஆல் இந்தியன்ஸ் ஆர் மை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்ன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி. நமக்கு சுற்றி இருக்கிற எல்லாருமே சகோதரர்கள் தான். இல்ல? ஈவன் ஹஸ்பண்ட் அவங்கள கூட சும்மா அது காமனா ஒரு நேம். சகோதரன்னா எல்லாரும் நம்மை சுற்றி இருக்கிறவர்கள். அப்படி எல்லாரையுமே. அப்போ அவர்கள நம்ம என்ன பண்ணக்கூடாது? உள்ளத்துல கூட பகைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் சொல்றாரு. ஸோ இப்படிப்பட்ட அந்த ஸ்பாவங்கள், கிறிஸ்துவினுடைய ஸ்பாவங்களை நம்ம உள்ளத்துக்குள்ள வைத்துக்கொண்டு, நம்ம கிறிஸ்துவுக்கு பிரியமாக நம்ம வாழ்வோம். ஆவியின் வரங்களினாலும், ஆவியின் கனிகளினாலும் நிறைக்கப்பட்டவர்களாக நாம் செயல்படுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஹல்லேலூயா. வேற யாராவது ஏதாவது சொல்லணும்னா சொல்லுங்கப்பா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஓகே. அப்ப இன்னைக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அடிக்கடி ஏசப்பா எனக்குள்ள இருக்கிறாரு. ஏசப்பா எங்க இருக்கிறாரு? ஏசப்பா எனக்குள்ள இருக்கிறாரு. எனக்குள்ள இருக்கிறாரு. நீங்க என்ன பண்ணுங்க, நம்ம வெளியில சின்ன குழந்தை மாரி சொல்ல முடியாது. ஸோ, அப்பப்ப அப்படியே அப்படியே தட்டி குடுக்குற மாரி நம்ம நெஞ்ச தட்டி குடுக்குற மாரி, எனக்குள்ள ஏசப்பா இருக்கிறார். எனக்குள்ள ஏசப்பா இருக்கிறார். இந்த தாட்ட அப்படியே உங்க மனசுக்குள்ள பதிச்சுக்கங்களேன். சூப்பரா இருக்கும். ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும்ல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன்னா இயேசு நல்லவர், ரொம்ப ரொம்ப நல்லவர்ல. ராஜா சொல்லி குடுத்துருக்கான். ஸோ கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. இந்த நாள் முழுதும் அந்த ஒரு நினைவோடு நான் கிறிஸ்துவினுடைய சரீரமா இருக்கிறேன். தனித்தனியா அவயவமாவும் இருக்கிறேன். அப்படின்ற ஒரு இதுல பண்ணுவோம். அது மாதிரி இதுல நம்ம இன்னொரு விஷயம் பார்த்தோம்னா, இத ஒரு விஷயம் சொல்றாரு. சரீரம் முழுதும் கண்ணானால் செவி எங்கே? எல்லாமே செவியானால் மோப்பம் எங்கே? அப்படி சொல்றாரு. அப்ப எப்படி ஒவ்வொரு பார்ட்டும் ஒவ்வொரு விதமா இருக்கோ, நம்ம உடம்புல நிறைய பார்ட்ஸ் இருக்குல்ல. ஒவ்வொன்னுக்குமே ஒரு யுனிக் நேச்சர் இருக்கு இல்ல.
அந்த காரியத்தை வந்து அடுத்தது செய்ய முடியாது. இல்ல கண்ணு பாக்குது, மூக்கு வந்து பார்க்க முடியாது. அது மாதிரி கண்ணு நுகர முடியாது. அதே மாதிரி தான் நம்ம ஒவ்வொருத்தருக்குமே ஒரு விதமான ஊழியங்களே ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். நம்ம அதனால அவங்க மாதிரி எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம எதை கொடுத்தும் யாரோடையுமே எப்பயுமே கம்பேர் பண்ணக்கூடாது. நமக்கு என்ன கொடுத்திருக்கிறாரோ கர்த்தர் அந்த காரியத்துல நம்ம சிறப்பாக நம்ம செயல்படும் போது கண்டிப்பா ஆண்டவர் அதை பயன்படுத்துகிறார். அதுதான் ஆண்டவருடைய திட்டமும் கூட. நான் பல நாட்கள் வந்து வியந்தது உண்டு. என்னன்னா ஒரு ஹோட்டல் நீங்க போங்களேன். நீங்க ஹோட்டல் போனோம்னா அந்த டேபிள் துடைக்கிற தம்பி வந்து அந்த ஒரு இடத்துல தான் அப்படியே நிற்பான். அதே மாதிரி அந்த இவர் வந்து சர்வர் வந்து அவர் அங்கேயும் இங்கேயும் போயிட்டு வந்துகிட்டே இருப்பாரு சர்வ் பண்றவரு. அதுக்கடுத்து வந்து என்ன வேணும் என்னன்னு சொல்லிட்டு கேட்பாங்கல்ல, அவர் வந்து தனியா அவர் ஒரு இடத்துல பர்டிகுலர் ஸ்பாட்ல நிற்பாங்க. பிளாக் கலர்ல இது கோட்டோட இது மாதிரி டாப் மாதிரி போட்டுட்டு அந்த இது போட்டு நிற்பாங்க. இல்லை சஃபாரி மாதிரி போட்டு நிற்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடம் அந்தந்த இடத்துல தான் நிற்பாங்க. வேற வேற யாரும் மாத்தியெல்லாம் நிக்க மாட்டாங்க. கரெக்ட்டா அந்த இடத்துல நிப்பாங்க. நெறைய ஊழியர்கள் இருப்பாங்க. ஆனா, அந்த ஒருத்தர் சர்வர் மட்டும் தான் உலாவிக்கிட்டே இருப்பாரு. மத்த எல்லாருமே அவங்கவங்க பொசிஷன் அப்படியே நிப்பாங்க. அந்த வேலையை செய்து முடித்துட்டு அங்க போய் நின்றுவாங்க. நம்ம நினைக்கலாம், இவர் என்ன டேபிள் துடைக்கிறவன், இவன் சாதாரணமானவன், அற்பமானவன். நோ! அவன் டேபிள் துடைக்கலன்னா அடுத்த சர்வர் வந்து அடுத்த சாப்பாடு வைக்க முடியாது. அடுத்து வந்து நீ என்ன சாப்பிடுறீங்கன்னு கேட்க முடியாது. அடுத்த ஆள் வந்து உட்காரவே முடியாது. அதுல உள்ள ஒவ்வொருவருமே மிக மிக முக்கியமானவர்கள். அந்த கூர்க்கா பார்த்தீங்கன்னா, அந்த இடத்திலேயே தான் நிப்பாரு அந்த இவர். இல்ல, அவரு செக்யூரிட்டி நின்னு சல்யூட் போடுவாரு. ஸோ, அவருடைய வேலைய வந்து சர்வர் செய்ய முடியாது. சர்வர் வேலைய செக்யூரிட்டி செய்ய முடியாது. ஸோ, அந்த மாரி எல்லாமே வெல் ஆர்டர்ட்ல இருக்கும். அப்போ அதே மாதிரி தான் நாமும் கூட ஆண்டவர் நமக்குன்னு ஒவ்வொரு காரியங்கள குடுத்திருப்பார். சில பேருக்கு பாடல் தாளம் குடுத்திருப்பார். சில பேர் போதிக்கிற கிருபை குடுத்திருப்பார். சில பேருக்கு வந்து சாட்சி சொல்லியே ரட்சிப்புக்குள்ள நடத்திடுவாங்க. இந்த மாதிரி ஒவ்வொருவருடைய சுபாவங்கள், சில காரியங்கள் இதெல்லாமே வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமா இருக்கும். ஸோ, அதன் மூலமாக நம்ம அநேகரை வந்து ஆதாயப்படுத்த வேண்டும். எப்படியாகிலும் சிலரை நம்ம ரட்சிப்புக்குள்ள நடத்த வேண்டும். ஸோ, நமக்கு என்ன குடுத்திருக்கிறாரு ஆண்டவரே, நீங்க எனக்கு என்ன குடுத்திருக்கீங்களோ, நான் என்ன ஒரு பார்ட்டா உங்களுடைய சரீரமா இருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ, அதன்படி செய்ய கிருபை செய்யுங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபிப்போம். சில பேருக்கு ஜெபிக்கிற வரம் இருக்கும். அப்படி ஜெபிப்பாங்க. இல்ல ஹல்லேலூயா. சில பேர் ஒரு வார்த்தை சொன்னாங்கனாலே போதும், அது வந்து அவர்களை குணமாக்கக்கூடியதா இருக்கும். அதான் குணமாக்கும் வரம், அற்புதங்களை செய்யும் சக்தி, ஆவிகளை பகுத்தறிவாங்க. சில பேர் அப்படியே இது வந்து எந்த ஆவியில இந்த கிரியை செய்றாங்கன்றத பார்த்து அதற்கேற்ப செயல்படுவாங்க. ஸோ இந்த மாதிரி விதவிதமான வரங்களையும் கிருபைகளையும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஸோ அதெல்லாம் நம்ம உணர்ந்தவர்களாக ஆண்டவரே நீங்க எனக்கு என்ன கொடுத்திருக்கீங்க, நான் எப்படி செயல்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரிடத்துல இன்னும் அதிகமாய் கேட்டு தேவனிடத்திலிருந்து அந்த பலனை பெற்றுக்கொண்டு நம்ம வாழ்வோம் கர்த்தருக்கு பிரியமாக. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம அப்படியே ப்ரேயர் பண்ணுவோம்.